ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அமேசான்லேருந்து செகண்டாக வந்து இந்த கிஃப்ட்டு சொல்ல முடியாது, நம்ம கஸ்டமரோட கிஃப்ட்டு. அவர் வந்து என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சால்ட்ரிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு வாட்டி போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஏன் நம்ம லோக்கல் சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லதாக யூஸ் பண்ணுன்னு சொல்லி நமக்காக இதை வந்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க. இந்த மைக்கும் வந்து அவர் தான் போட்டிருந்தாரு. இது வந்துட்டு இப்போ இதுதான் இன்றைக்கி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சால்ட்ரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைனூட்டான சால்ட்ரிங்லாம் பண்ணுறது சொல்லலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்மார்ட் வாட்ச்லாம் போட்டிருக்கோம். அந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ண முடியாது நம்ம வச்சு சால்ட்ரிங் மிஷினில். அதனால் மைனூட்டாக பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஸ்மார்ட் வாட்ச்சு அப்புறம் மொபைல் ஃபோன்லலாம் கூட பண்ணலாம். அந்த மாதிரி இதுதான் இது. எனக்கு கிடைச்சது சந்தோஷம் தான். இதை பற்றின அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, அது மட்டும் இல்லை மக்களே, நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி முன்னோடி விஷயங்கள் காட்டும். வேறு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்து 4 பேர் தெரிஞ்சு அந்த குறைய கான்செப்ட் யாராவது எல்லாம் பண்ணுறோம். ஓகேங்களா, உங்களோட ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, வீடியோவில் பார்ப்போம். ஹலோ மக்களே, இதுதாங்க நம்ம சொன்ன இந்த சால்ட்ரிங் மிஷினுடைய அன்பாக்சிங் வீடியோ. இந்த சால்ட்ரிங் மிஷின் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மேலே பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெளியில் பெருசாக ஒன்றும் இல்லை, பாக்ஸ் பேக்கிங் தான் நல்லாயிருக்கு. இதை பற்றி நான் அன்பாக்ஸ் தான் இப்போ தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாக்ஸ் அன்பேக் பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, நமக்கு யூடியூப் சைட்லேருந்து சப்போர்ட் இல்லைனாலும் நம்மளோட ஃபாலோவர் சைட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஓகேங்களா, எந்த சைடு ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன இந்த சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி சால்ட்ரிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதோடைய லிங்க்கை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் யாரும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் வந்து நமக்கு வந்து இது பண்ணுங்கள், இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. அன்பாக்சிங் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இன்னும் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது போல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம புது சால்ட்ரிங் மிஷின். ஓ, இதில் ஒன்றும் இல்லை, காலி டப்பா. இங்கே பாருங்க, சால்ட்ரிங் செலக்டட் ப்ரொஃபஷனல் டூல், ஒன் ஸ்டாப். பிராண்ட் பேர் வந்து ஒன் ஸ்டாப் போல். 100% வந்து இன்வெர்டட் ஃபார் லைஃப், ஸ்டாப் எலக்ட்ரிக் சால்ட்ரிங். ஓ, இதில் நம்ம டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல். பின்னாடி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 to 40, 60 to 80, above 100 இது வரைக்கும் இருக்கும் போல இருக்குது. இதுதாங்க இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கேன். இது நம்ம பாக்ஸை வந்து முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி நான் அப்படியே ஆர்வமாக இருக்கிறேன். இது மாதிரி நான் வாங்கினது கிடையாது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இதில் பாருங்கள், இத்தனை பின் இதில் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இங்கே பாருங்கள், 5 பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாகவே வருது 5 பின்னும். அப்புறமேட்டு நம்ம பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணி வெளியே இருக்கும். இது ஒரு எம்டி பாக்ஸ் தான். இதில் வந்து வாரண்டின்றது வந்து நம்ம அந்த பில்லில் வருது இல்லையா, அதுதான் வாரண்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எடுத்து உரைச்சிடலாம். இதுதாங்க நம்ம வாங்கியிருக்க சால்ட்ரிங் மிஷின். இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒன்று இருக்குங்க. இதே மாதிரி எங்கே இருக்குது இருக்கு பாருங்கள், இந்த ராட் மாதிரி இதுலேயே ஒன்று டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சுற்றுது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, யாரை பார்த்தா திட்ட வேணாம். இந்த த்ரெட்டு டைப் தான். இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த இது வந்துடுது, கப்பு மாதிரி வருது. ஓகேங்களா, இதை அப்படியே வந்து நம்ம கழட்டிட்டு உள்ளார பாருங்க, இப்படி தான் இருக்குன்றதே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக சால்ட்ரிங் மிஷினில். இப்போ இதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி பாருங்கள், இதெல்லாம் அப்படி இது எடுத்துகிட்டு இதில் இருக்க ஹோல்டரை வந்து நம்ம வந்து எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் போல். இதுவும் சீல்டில் இருக்குது பாக்கெட்டு. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இருக்குது.
ஓப்பன் ஆகிடும். இதிலேருந்து நமக்கு எது வேணுமோ ஓப்பன் பண்ணி நம்ம அந்த டைமுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பின் போட்டு கம்பி போட்டு முறுக்கி வச்சுருப்பாங்க. இதில் எது வேணுமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இது வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இதை ஜஸ்ட் இது போட்டு லாக் பண்ணிவிட்டு இதை மேலே போட்டுட்டு அவ்வளோதான். இது நம்ம வந்து அந்த த்ரெட்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் சரி இதை பற்றி ரிவ்யூ பார்ப்போம். இதை ஒன் ஸ்டாப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 220 வால்ட்டு 60 வாட்ஸ். இதில் வந்து மீட்டர் இருக்குங்க, நம்ம அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க பாருங்கள். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தெரியுதா, நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் இருந்த அந்த பிட்டே போட்டு எந்த பிட் இதில் இருந்துச்சுன்னு தெரியல. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதாக நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். நமக்கு அவர் இப்போ பார்க்கல, நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்காரு, நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப டைட் வச்சிருக்கிறாரோ? ஓகே, கையில் டைட்டாக தான். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து லெதர் கொடுத்துருக்காங்க, நமக்கு கைக்கு வந்து நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக இதில் வந்து லெதர் இருக்குது. லைட்டு அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பழைய சால்ட்ரிங் மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்கி இந்த பின்னு வேறு வாங்கி இந்த இருக்கு பாருங்க, இந்த கம்பியை வந்து கழட்டி அதுக்கப்புறம் தான் இது ரிமூவ் பண்ணி, அதுவும் சடனாக மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணது. இப்போ அவர் கொடுத்துருக்கிறது வந்து எப்படி இருக்கிறான்றதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது மட்டும் இல்லை, நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கிற கான்செப்ட் தான் அதெல்லாம் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம புது சால்ட்ரிங் மிஷினை வந்து டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். சரி, ஆன் பண்ணிக்கலாம். லைட் இருக்குது இங்கே பாருங்களா, நம்ம ஆன் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த பழைய நம்ம சால்ட்ரிங் மிஷின்லாம் பார்த்தா அந்த லைட் இருக்காது, ஆஃப் ஆன். ஏன்னா நமக்கு ஒர்க்கிங் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டுருக்காங்க. இது நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஓகே. இது ஹீட் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம வந்து லைவ்ல இருந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி போட்டோம்னா கட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது டைமிங் ஓடட்டும். எவ்வளோ நேரம் இது டைமிங் எடுக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து லைவ்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆயிடுச்சுங்க. நம்ம பேசியிருந்த டைம் தான் இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, அந்த டைம் மட்டும்தான் ஹீட்டில் நல்லா ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து வேறு இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம கையிலே பிடிச்சி பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது. இருங்க வரேன். நம்ம ரெடி பண்ண கிளிப்பு யூஸ் பண்ணி நம்ம சால்ட்ரிங் பண்ணி பார்த்துக்குவோம். நல்லா இருக்குங்க, நிஜமாலுமே வந்து ஒருத்தன் தான் சொல்லணும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யுது. எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட எப்படி சொல்கிறது, யூசர் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை மட்டும்
ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்து புது புது ப்ராடக்டோட பார்க்கலாம். ஓகேங்களா?